கிளிக் டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அங்கேன்னு லிங்கை தேடி அலைஞ்சு ஒரு வழியாக ட்விட்டரில் இருந்து லிங்கை பிடிச்சி அந்த லிங்கை வந்து ஓப்பன் பண்ணால் அது வந்து ஓப்பன் ஆகலை. எக்ஸ் தளத்தில் வந்து கொடுத்துருந்த லிங்க் வந்துட்டு ஒரு பொம்மை காமிச்சு ஓப்பன் ஆகவே இல்லை. எங்கடா இருக்குது லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு போய் டி சீரீஸில் தேடினா அதுலேயும் அப்டேட் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி டி சீரீஸில் நான் டிஸ்டர்பன்ஸ் அதுக்கப்புறமா ஒரு வழியாக லிங்கை தேடி கண்டுபிடிச்சி டி சீரீஸில் போய் தேடினா லிங்க் வந்துருச்சு. லிங்க் ஓப்பன் பண்ணி ட்ரெய்லரை வந்து பார்க்க ஆரம்பித்தா வந்து செம மாசாக இருந்துச்சு. விஷுவலும் சரி, எல்லாமே சரி, மியூசிக்கும் சரி, ரொம்ப சூப்பராக போயிட்டே இருந்துச்சு. போயிட்டே இருந்ததில் வந்துட்டு திடீர்னு வந்து ஹிந்தி வசனம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா வந்து ஹிந்தி வசனம் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தொடர்ந்து பார்த்தேன். ஒரு வேளை வந்து ஒரு சில சின்ன சீன் இருக்கும் போல், சின்ன வசனம் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி வந்து தொடர்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து ஹிந்தி ட்ரெய்லர் போயிட்டு ஒரு அவசரத்தில் பார்த்துட்டேன். அது வரைக்கும் அது ஹிந்தி ட்ரெய்லர்னு தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஒரு எங்கேஜிங்காக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைலா பேசினதுக்கப்புறம் ஸ்னேகாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹிந்தியில் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அது வந்து ஹிந்தி ட்ரெய்லர் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன், ஹிந்தியோட லிங்க் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்றது அப்புறமா தான் தெரியுது. அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு அப்புறமா போய் பார்த்தா அண்ணே வர வழி அப்படின்னு அப்புறமா தான் தமிழ் ட்ரெய்லர் வந்து வந்தது. ஸோ தமிழ் ட்ரெய்லராக வந்து கிளிக் பண்ணதுலேருந்து கோட் ட்ரெய்லர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு பீக்கில் தான் போச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ட்ரெய்லராக வந்து இருந்துச்சு. அதாவது வந்து பிஜிஎம்மும் சரி, தளபதி விஜயனோட நடிப்பும் சரி, அப்படியே வந்து ஒரு ட்ரெய்லரை வந்து கொண்டாட வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தளவுக்கு வந்து ஒரு சாமிங்கோட, அந்த ஒரு இன்னும் யங் லுக்கோட அந்தளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காரு. காமெடி ஆகட்டும், அதே மாதிரி வந்துட்டு ரொமான்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி வந்துட்டு காமெடி, ரொமான்ஸு, ஆக்ஷனு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேல் குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மங்காத்தா ரெஃபரன்ஸ் வந்து இதில் வச்சுருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாம் வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஜெயராம் அவர்கள் வந்து சொல்கிறது, அது வந்து ஒரு துப்பாக்கி ரெஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் அல்டிமேட்டாக வந்து கில்லி ரெஃபரன்ஸ் அதில் வந்து முடியுது. ஸோ வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் தான் அதோட வந்து முடிஞ்சிருக்குது. தொடர்ந்து வந்து கடைசியில் வந்துட்டு ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி வந்து துப்பாக்கியோட டைலாக்கும் வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாரு. ஸோ ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குது? ட்ரெய்லர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது வந்துட்டு ட்ரெய்லரில் என்னென்ன மாதிரி பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, அந்த ஸ்டைலிஷான மேக்கிங் அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பெரிய பாசிட்டிவ் எப்போவுமே விஜய் தான். விஜய் வந்துட்டு எப்போவுமே வந்து ஒரு படத்துக்கான பாசிட்டிவ், அதுவும் இந்த படத்துக்கு ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஸோ 2 விஜய் இருக்கிறாங்க. 2 விஜயோட நடிப்பும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த டிஏஜிங்கான விஜய் மட்டும் கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் அது படத்தில் பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஒரு வேளை வந்து மொபைலில் பார்க்கும்போது அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. 2 தளபதியோட நடிப்பும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்டைலிஷாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதே மாதிரி வந்துட்டு காதல் காட்சிகளையும் சரி, எல்லா காட்சிகளையும் சரி ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எது ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா பிஜிஎம். எப்பா ராசா, யுவன் சங்கர் ராஜா ஒரு வழியாக காப்பாற்றிட்டப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. யுவன் சங்கர் ராஜா வந்து அவரோட பிஜிஎம்மில் வந்து ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காரு. பாடல்களில் விட்டதெல்லாம் வந்து இதில் வந்து பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பிஜிஎம் வந்து கொடுத்துருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சிறப்பாக இருக்குது. அந்த GO18 வந்து பிரேம்ஜி வந்து பாடுறாரு. ஸோ அதுவும் அந்த ஒரு வசனம் மாதிரி ஒரு ரைமிங்கில் வந்து அந்த ஒரு GO18 வந்து அந்த எண்டு வரைக்குமே வந்து ரொம்பவே சூப்பராக போட்டிருக்காரு பிஜிஎம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வசனத்தில் எ லயன் இஸ் ஆல்வேஸ் எ லயன் அப்படின்ற மாதிரி ஒய்ஜி மகேந்திரன் சொல்கிறதாகட்டும், அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி வந்து தலைவாழை வந்துட்டு தலைவன்றது வந்து தானாக தேடி போகிறது கிடையாது, நம்மளை தேடி வர்றது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் விஜய்க்கு. அந்த படத்துலையும் எப்படி ஆப்டாக பொருந்துச்சோ அதே மாதிரியே வந்து எ லயன் இஸ் ஆல்வேஸ் எ லயன் அப்படின்ற மாதிரி இந்த வசனமும் இந்த படத்தில் அவருக்கு வந்து பொருந்திருக்கு. அது விஜய்க்கும் கரெக்டாக செட் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து டு யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீ, நோ ஒன் கேன் ஸ்டாப் மீ அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து ஒரு எனர்ஜியோடு சொல்கிறது அப்படின்றதும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ மற்றவங்க எப்படிலாம் பிரசாந்த், பிரபுதேவா இவங்கெல்லாம் வந்து எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கான கேரக்டர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி ரொம்ப ரிவீல் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வில்லன் வந்து மோகன் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு 2 சீன்ஸ் தான் காமிக்கிறாங்க, பெருசாக ரிவீலேஷன் பண்ணலை. ஸோ அவர் வந்து 2 சீனில் வந்து ஓரளவு ஓகேவாக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி பிரேம்ஜி இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப வசனங்கள் எதுவும் கிடையாது. ஸ்னேகா, லைலா இவங்க மாதிரி வர்றாங்க, மீனாட்சி சௌத்ரி இந்த மாதிரிலாம் வர்றாங்க. ஸோ அவங்களுக்கான சின்ன சீன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி பெருசாக ரிவிலேஷன் பண்ணல. ஆனால் கதையை வந்து ஏற்கனவே வந்து ரிவீல் பண்ணிட்டார் விபி. அவர் வந்துட்டு இது வந்து ஒரு ரா ஏஜென்ட் மாதிரி அவங்களோட ஒர்க் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறது ஏற்கனவே.
ஸோ வந்துட்டு கதையில் அப்பா விஜய்க்காக வந்து மகன் விஜய் வந்து பண்ண போகிறாரா, ஸோ இந்த ஒரு ஆப்ரேஷன்லாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு கதையில் வந்து தெரியுது. ஸோ ஒரு அதாவது வந்துட்டு எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினச்சிங்களா, இல்லை அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சொல்லும்போது ஒருவேளை வந்து யங் விஜய் வந்து வயசான விஜய் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணி அவர் வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு கதை இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது. மொத்தத்தில் ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. சிம்பிளாக வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, தளபதி விஜய் அவர்களுக்கு நடிப்பு தான் ரொம்ப பொருத்தம். அவர் அரசியலுக்கு வர்றது தான் கொஞ்சம் வருத்தம். ஏன் அப்படின்னா வந்துட்டு அவர் இனிமேல் நடிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி வந்து தளபதி 69ஓட அவர் வந்து நடிப்பு வந்து குவிட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காரு. ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து ஃப்யூச்சரில் வந்து நடிப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம நம்புவோம். இந்த ட்ரெய்லர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே பவர் பேக்டாக இருக்குது. வெங்கட் பிரபு வந்து எப்படி பண்ண போகிறாரு, ஏன்னா வந்து பாடல்களில் வந்து ரொம்ப சொதப்பிட்டதுனால எப்படி வந்து படத்தை எப்படி எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சந்தேகத்தோடய இருந்துச்சு. அந்த சந்தேகத்தையெல்லாம் தீர்க்கிற மாதிரி வந்து இந்த ட்ரெய்லர் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பிஜிஎம் வந்து தரமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து ஸ்டைலிஷான மேக்கிங் எப்படி வந்து ஸ்டார்டிங்லேயே போடுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக வச்சுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நான் பிரைட்னஸ் ஆல்ரெடி ஃபுல்லாக தான் வச்சுருந்தேன். ஏன்னா ஃபுல்லாக வச்சுருந்தா தான் அந்த விஷுவல் வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ஆடியோ குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு நல்லா கேட்கும். இந்த ட்ரெய்லர் வந்து சூப்பராக இருக்குது. செப்டம்பர் 5 வந்து படத்துக்காக ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்கோம். செப்டம்பர் 5 FDFS எல்லாருமே பாருங்கள். நானும் பார்க்குறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கேன். ஐ ஆம் வெயிட்டிங்.